இந்த மாதத்துக்காக தேவ சமூகத்தில் நான் கடந்த ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் ஆண்டவர் சொன்னா, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீதியின் தேவன் உங்கள் மேல் உதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்கள் மேல் உதித்தால் வெளிச்சம் பட்டவுடனே நமக்குள் இருக்கிற இருள் மறைந்து போகும். வெளிச்சமாகிய ஆண்டவர், அவர் சூரியனும் கேடகமாக இருக்கிற ஆண்டவர். அவர் வெளிச்சம் நம்ம மேல் படும்போது, உங்கள் குடும்பத்து மேலே படும்போது, அவர் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற இருளான கிரியைகள், இருளின் அதிகாரங்கள், இருளின் போராட்டங்கள், எதிர்ப்பின் வல்லமைகள், எதிர்காற்று போன்ற சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இருளின் கிரியைகள் அழிகப் போகிறது. உங்களை எதிர்த்து வந்த போராட்டங்கள், உங்களுக்கு எதிரான கிரியைகள் நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மறையப் போகிறது. ஆமென் சொல்லுங்க. சூரியனுக்கு முன்னாடி இருள் நிற்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அது போலதான் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இருளின் கிரியைகள் அழிக்கப்பட போகிற இந்த மாதம். ஆமென். எதிரான கிரியைகளை தேவன் அழிய பண்ணுவார், மறைய பண்ணுவார். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அல்லேலூயா. இருள் இருந்ததுக்கு, பலவீனம் இருந்ததுக்கு, வியாதி இருந்ததுக்கு, போராட்டம் இருந்ததுக்கு, சத்துரு இருந்ததற்கு அவன் அடிச்சுவிட இல்லாதபடிக்கு தேவன் மறைய பண்ணுகிறவர். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அதாவது நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தர் உங்கள் மேல் உதிக்கும் போது ஆரோக்கியம், சுகம், நீங்கள் புறப்பட்டு வளருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. புறப்பட்டு போய் வளருவீர்கள், எல்லாவற்றிலும் வளருவீர்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிற துன்மார்க்கமான கிரியைகளை தேவன் உங்கள் காலின் கீழ் சாம்பலாக்குவார். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த சாம்பல்னு படிக்கும்போது, சாம்பலுக்கு ஒரு காரியம் சாம்பல் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஏதாவது கொண்டு வர முடியுமா? முடியாது. அது மாதிரி உங்களை தொடர்ந்து வருகிற போராட்டங்கள் சாம்பலாகி போகும். ஹல்லேலூயா. சூரியன் பட்டவுடனே அது எரிந்து சாம்பலாகிற நாட்கள் வருது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அதனால எதை குறித்து நீ கவலைப்படாது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாவீதின் சந்ததியில் எழுப்புவார். அவர் நீதியுள்ள ராஜாவாக தம்முடைய ஜனத்தை ஆளுவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். எரேமியா 23:5 நம்ம படிக்கலாம். எரேமியா 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா ரட்சிக்கப்படும், அது சுகமாய் குடியிருக்கும். அல்லேலூயா. நமது கர்த்தருடைய நாமம் என்ன தெரியுமா? அவர் நமது கர்த்தராய், நீதியின் கர்த்தராகிய ஆண்டவர். அல்லேலூயா. 23:6 படிங்க. யூதா ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் நீதியின் சூரியன், அவருடைய நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் நீதியாகிய கர்த்தர் இந்த மார்ச் மாதம் வெளிப்படுவார். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு செய்ய வேண்டிய நீதி அவர் செய்வார். அவர் யெகோவா சிட்கேனு. ஆமென். நீதி செய்கிற ஆண்டவர். நிச்சயமா இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். அப்போ அங்கே ஒரு விதவை இருக்கிறா. அவன் அங்கே அநீதி உள்ள நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தானா. அவன் மனுஷனை மதிக்க மாட்டானா.
அவன் போய் அவன்கிட்ட அடிக்கடி தொந்தரவு செய்கிறான். எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள விஷயத்தில் என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும்னு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் சொல்லிட்டான், இவனை அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யலாம், இவளுக்கு நான் என்ன செய்யணும்? இவளுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி கொண்டானோ. இந்த அநீதியுள்ள மனுஷனே இப்படி சொல்லிக்கொண்டா நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர் என்ன செய்வாராம்? நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீதின்றது ரெண்டு பேருக்கு நடுவில், ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை. அதில் நமக்கு உங்களுக்கு நீதி வேணும். அல்லேலூயா. ரெண்டு பேர், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாஸ், உங்களுக்கு எதிரான போராட்டம், அதில் உங்களுக்கு நீதி கிடைக்கணும். சில மனிதர்கள் கூட உங்களுக்கு எதிராக இருப்பார், சில கிரியைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும், சில அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. இந்த காரியத்தில் எனக்கு நீதி வேணும்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளதான் நீதி. அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நியாயம் செய்வார். எப்படி? அநீதியாக இல்லை, நீதியாக, உங்களுக்கு நீதியாக நியாயம் செய்கிற தேவன். ஒரு காரியத்தில் ஒரு முடிவு தான் நீதி. இந்த ரெண்டு பேருக்கும் நீதி கிடைக்கணும். இந்த விதவை பெண் ஒரு நீதியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிற ஆண்டவர், நீதியா, அவர் உண்மையுள்ள ஆண்டவரா, நிச்சயமா உங்களுக்கு நீதி செய்வார். ஆமென் சொல்லுங்க. பல நாள் போராட்டமாக இருக்கலாம், அந்த போராட்டத்துக்கு தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் இப்படி அநேகருக்குள்ள நீதி கிடைக்காம இருந்து ஆண்டவருக்கு நீதி செய்திருக்கிறார். யூத ஜனங்களுக்கு நீதி செய்கிற எஸ்தரின் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்க. ஆமான் என்ற மனிதனுக்கும் இந்த மொர்தெகாய்க்கு நடந்த ஒரு யுத்தம். யூத ஜனங்களை அழிக்கணும்னு திட்டமணினா அதில் கர்த்தர் நீதி செய்தார். அல்லேலூயா. ஆமென். அவன் எழுதின சட்டத்தை மாற்றி அமைச்சார். அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினான் நீதி செய்கிற கர்த்தர். அநீதியான ஒரு சட்டத்தை எழுதியிருந்தான், அநீதியா ஜனங்களை கொன்று போடணும்னு நினைச்சான், நான் முடியல. அல்லேலூயா. இப்போ கூட நேற்றுக்கு நாங்கள் இரவு பேசி கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தில் மிஷினரிகள் 700 பேர் வட மாநிலங்களில் சிறைச்சாலை இருக்கிறவங்களை இலவசமாக விடுதலை ஆக்கினார். எவ்விதமான அவர்கள் மேலே குற்றம் இல்லை என்று சொல்லி எவ்விதமான கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேலே இருக்கக்கூடாது. இனி இந்த காரியத்திற்காக நம்முடைய இந்திய கான்ஸ்டியூஷன் படி இனி இந்த காரியத்திற்காக சுவிசேஷம் சொன்னதற்காக அவர்களை கைது செய்யக்கூடாது என்று அந்த கேஸையே முடிச்சிருக்கிறார். இலவசமாக அவர்களை விடுதலையாக்கி அனுப்பியிருக்கிறார். நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு ஆண்டவர் பல காரியங்களை, பெரிய காரியம் செய்தில்லை, ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் முடிச்சிட்டார். இப்படி தேவன் நீதி செய்கிற நாள் வருகிறது. இதோ நாள் வருகிறது, இந்த மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது நீதி செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு நீதியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், சவுலுக்கும் தாவீதுக்கு நெடுநாள் யுத்தம் நடந்துச்சு, ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் பார்வோன் ஒடுக்கினான், அவர்களை கசக்கினான், அவர் ஜீவனையும் கசக்கி ஒடுக்கினார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள், ஜீவனையும் கசப்பாக்கினார். அப்படி கசப்பான அனுபவத்தோடு நீங்கள் இருக்கலாம். பல நாள் போராட்டம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அங்கு நீதி செய்கிற தேவனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. என்னது? நீதி செய்கிற ஆண்டவர் அவர்களை அற்புதமாக பார்வோனுடைய கரத்திலிருந்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அங்கே 10 வாதைகளை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். அதே ஆண்டவர் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நீதி செய்து உங்களை ஒடுக்கினுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் வெளிப்படுவாரா. அல்லேலூயா. நீ ஒருவேளை பயந்து போயிருக்கலாம், ஒருவன் துரத்து 5 பேர் பயந்து கலங்கி ஓடி போயிருக்கலாம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுது, 16-17. நீங்கள் பயந்து ஓடி போகலாம், எகிப்துக்கு திரும்பி போகலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் கர்த்தர் காத்திருக்கிறார், மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறார் அவர். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதான் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். நீதியின் சூரியன் உதிக்கும், நிச்சயமாக உங்களுக்கு நீதியை அவர் செய்து உங்கள் தலையை உயர்த்துகிற நாள் வருகிறது. அல்லேலூயா. ஏசாயா 30:26 படிக்கிறோம், அவர்
ஜனத்தின் அடிக்காயத்தை நீக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி மாறுமா? சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும். சூரியனுடைய வெளிச்சம் எப்படி மாறுமா? ஏழத்தனையாய் மாறுமா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்க மேல உதிக்கும் போது உங்கள் இருள் விலகி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி அடிக்காயத்தை ஆண்டவர் குணமாக்கிடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீதி செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற கர்த்தர். உங்கள் நீதியை நியாயத்தை பட்டப்பகலை போல வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க வரும். என்ன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கைகளோடு என்ன செய்தார்களா? புறப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நீதி செய்த என்ன நடக்கும்னா, அவர் அந்த ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிடுவார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிடுவார். அணி அணியாய் அவர்கள் புறப்பட்டார்கள். அதுவும் அவிடத்தில் வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கி புறப்பட்டார்களாம். அதான் பலத்த கையுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டார்கள். நான் சொல்றேன், நீங்க அடிமைப்பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு போராட்டமான சூழ்நிலை தேவன் உங்களை விடுதலையாக்கி ஒடுக்கமே இல்லாத விசாலத்தில் வைக்க போகிறார். நீங்கள் அணி அணியாய் புறப்படுவீர்கள். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு புறப்படும்படி நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், அதான் வசனம். அல்லேலூயா. நீங்கள் புறப்படும்படி, அடைக்கப்பட்ட சூழ்நிலிருந்து புறப்படும்படி. ஆமென் சொல்லுங்க. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலிருந்து புறப்படும்படி, நெருக்கப்பட்ட சூழ்நிலிருந்து புறப்படும்படி தேவன் ஒரு விசாலத்திலே தேவன் உங்களை வைக்கும்படி கிரியை செய்ய போகிறார். அதான் நீதி செய்கிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அற்புதமாக அவர்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே நெருக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே போராட்டம் இருக்கிறதோ, எங்கே கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அணி அணியாய் புறப்படும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். நீங்கள் புறப்படுவீர்கள். ஆமென். ஆமாம், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் அணி அணியாக புறப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். அவரது பலத்த கை சும்மா போகல, பலத்த கை. பயந்து கொண்டிருந்தவர்கள், நடுங்கி கொண்டிருந்தவர்கள் பார்வோனுக்கு அவனுடைய சேனைக்கு இப்போ புறப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் நீதி செய்யும் பொழுது நீங்கள் புறப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் புறப்படுவீர்கள். நன்மையை நோக்கி நீங்கள் புறப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற மேன்மையான காரியத்தை நோக்கி நீங்கள் புறப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அதே நேரத்தில் என்ன நடக்கும்? நம்ம படித்தோம், மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உங்கள் கால்களின் கீழ் சாம்பல் ஆவார்கள். சாம்பல்னா நான் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். இதே வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன்களை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணால் என்ன வரும்? அதுலேருந்து ஒரு ஆள் அடக்கம் பண்ணி அதில் எரிச்சா என்ன வரும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்? அணி அணியாய் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்தார்களாம்? தலைச்சன்களை, அதாவது ஆண்டவர் கடைசியாக ஒரு வாதை அனுப்பினார், 10 வாதை அனுப்பினார், கடைசியாக ஒரு வாதை அனுப்பினார். எகிப்திய தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய தலைச்சன்களையும் அடித்தார். மிருகச்சீவிலிருந்து மனுஷன் எல்லார் வீடுகளையும் தலைச்சன்கள் ஆண்டவர் என்ன செய்தார்? அடித்தார். இவர்கள் எல்லாரும் பலத்த கையுடன் வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கி புறப்பட்டார்கள். ஆனால் எகிப்தியர்கள்லாம் எங்கே போனார்களா? தங்கள் பிள்ளைகளை அடக்கம் பண்ணி புறப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், அவர்களை அடக்கம் பண்ணி அங்கே சாம்பலை பார்த்தார்கள். அவளை ஒடுக்கினவர்களுக்கு சாம்பல், உங்களை ஒடுக்கினுடைய கரத்தில் அதை மறுபடியும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் புறப்படுவீர்கள். அந்த சூழ்நிலை தேவன் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அந்த நிலைமை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அந்த இருளின் கிரியை தேவன் மாற்றப் போகிறார். எதிர்த்து வருகிற சூழ்நிலை தேவன் மாற்றப் போகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரான கிரியைகளை தேவன் அடக்கம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு அடக்க ஆராதனை இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருவுக்கு. அது சாம்பலாக போகிறது.
அல்லேலூயா. சாம்பலான பிறகு அதிலிருந்து நம்ம ஒன்றையும் பார்க்க முடியாது. இன்று கண்ட எகிப்து நீ ஒரு நாளும் காண மாட்டாய். உன்னோட போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய். அல்லேலூயா. சாம்பலா தான் பார்க்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இனி சாம்பலா தான் பார்க்கணும். பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நீதி செய்யும் பொழுது அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். அதே நேரம் அங்கே எகிப்தியர்கள் தங்களுடைய தலைச்சன்களை அடக்கம் பண்ணினார்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிரான கிரியைகளுக்கெல்லாம் இந்த மாதம் அடக்க ஆராதனை இருக்குது. அதில் நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என்னை இத்தனை நாள் தொடர்ந்து வந்த போராட்டம், என்னை இத்தனை நாள் தொடர்ந்து வந்த வியாதி, இத்தனை நாள் தொடர்ந்து வந்த கிரியை, இத்தனை நாள் தொடர்ந்து வந்த கடன், இத்தனை நாள் தொடர்ந்து வந்த இந்த மனிதனுடைய பிரச்சனைகள், எனக்கு எதிரான கிரியைகளுக்கு ஒரு அடக்க ஆராதனை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா 4ஆம் வசனம், அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன்கள் எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். யாருக்கு? யாருடைய தேவர்களுக்கு? எகிப்தியருடைய தேவர்களுக்கு தேவன் நீதி செலுத்தினாராம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னன்னா, நைல் நதி ஒரு கடவுளாக அவருக்கு வணங்கினார். நைல் நதியை ஒரு கடவுளாக வழங்கினார்கள். அதனால தான் ஆண்டவர் நைல் நதி என்ன செய்தார்? ரத்தமாக மாற்றினார். அதாவது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கடவுளை வச்சுருந்தான். அதனால அந்த நைல் நதியை கடவுளாக வச்சுருந்தான். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதை கடவுளாய் வழங்கினார். அந்த கடவுள் மேலே தேவன் நீதி செய்தார். அந்த தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். அதை குடிக்க முடியாமல் பண்ணினார். அவன் கடவுளாக நினச்சதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினார். அவன் தவளையை கடவுளாக நினச்சிருந்தான். ஏன்னா அதை ஃபர்டிலைசேஷனுக்கு அதை கடவுளாக மதித்தான். கரு உருவாவதற்கு அதை கடவுளாக வணங்கினார்கள். அதனால தான் ஆண்டவர் எல்லார் வீடுகளையும் என்ன வர பண்ணினார். இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த கடவுளுக்கெல்லாம் தேவன் நீதி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சாயந்தரம் வாங்க, அதை தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். 10 காரியங்கள் இருக்கிறது. இந்த 10 வாதைகளும் 10 கடவுளுக்கு தேவன் நீதியை செலுத்தினார். அப்படி நான் சொல்கிறேன், நீதி செலுத்தும் போது ஆண்டவர் அதனுடைய அடிக்காயம், அதனுடைய ஆணி வரைய பிடுங்கிடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். எதிரான ஆயுதங்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை நிறைவாக ஆணி வேறைய ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்கள் கடவுளாக வணங்கின அந்த கடவுள்களுக்கும் தேவன் நீதி செலுத்தினார். யாத்திராகமம் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் உங்களுக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கு பாருங்க, அதற்கு இருக்கிற ஆணி வேற இந்த மாதம் பிடிங்கிடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்த காரியத்தில் இருக்கிற ஆணி வேற ஆண்டவர் என்ன செய்வார்? ஆணி வேற பிடுங்கியாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சாஞ்சிரும். ஆணி வேற எடுத்தாச்சுன்னா மரம் நிற்குமா? நிற்காது. சில பச்சை மரத்தை போல தெரியுமா? இப்போ ஆண்டவர் ஆணி வேற பிடிங்கிட்டார், கொஞ்ச நேரத்தில் சாஞ்சிரும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள், எதிரான கிரியைகள், இது போன்ற ஆணி வேற ஆண்டவர் பிடுங்கி இல்லாமல் பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 30 படிக்கிறோம். ஏசாயா 30:18 மேலே நீங்கள் படிச்சிங்கன்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அமெரிக்கையும் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் உங்கள் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணுங்க. அது அங்கங்கே போகும், அலைப்பாய விடாமல் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்கள். தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இந்த மாதம்
உன் படகில் இன்று ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் அதிசயம் செய்கின்றார். அழுகையை காண்கிறவன், நீ அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் உன் கூப்பிடுதலுக்கு இறங்கி அவர் எழுந்திருந்து உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். உன் வாழ்வில் இருக்கிற போராட்டங்கள் முடிவடையும். அதற்கு போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். நீ அழ வேண்டாம். ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? உன் துக்க நாட்கள் முடிவடைய போகிறார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அதிசயம் செய்கிறார். உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த காலை வேளையிலே உயர்த்துவேன். உன்னை காண்கிற தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்டவர். இந்த மார்ச் மாதத்தில் உன் கண்ணீரை கண்டு உன் துக்கத்தை இன்றைக்கு முடிவடைய பண்ணுவார். உன் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். உன் தத்தளிப்பை மாற்றி போடுவார். உன் போராட்டம் இன்றைக்கு முடிந்து போகும். நன்றி அப்பா. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடி நமக்கு நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.